எதுக்கு வருகை பத்தி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? மனுஷகுமாரன் நினையாத நாளிலே வருவார். ட்ரெயின் சொல்லிட்டு வரும் 5:45 வரேன், 5:30 வரேன்னு. பெரும்பாலும் லேட்டா தான் வரும். ஆனா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா டைமே ஃபிக்ஸ் பண்ணாத தேவன் வர போறாரு. நினையாத நாளிலே வருவார். எப்போ வேணாலும் வருவார். அதுக்கு எவ்வளவு காஷனா இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு செகண்டுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் நினையாத நாளிலே வருவார். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம், ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடும். 2000 வருஷமா காத்திருந்த காத்திருப்புதல் முடிவடையும். 2000 வருஷமா இருந்த உடன்படிக்கை முடிவடையும். 2000 வருஷமா நடந்து கொண்டிருக்கிற சபையின் காரியங்கள் அத்தனையும் முடிவடையும். எவ்ரிதிங் கம் டு an end. அதற்கு பிறகு நீங்கள் அழுதாலும் கிடைக்காது. அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதற்கு பிறகு நீங்கள் உபத்திரவத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அவ்வளவு மிக முக்கியமான உலக சரித்திரத்தை மாற்ற போற லட்ச லட்ச ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க போகிறதான அந்த ஒரு நிமிஷத்துக்கு நாம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? அந்த நிமிஷத்தை பத்தி சொல்லாத. நான் இவர்களை குறித்து, நான் இப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இவர்களை குறித்து சொல்லுவேன், இவர்கள் எல்லாம் பிசாசுக்கு துணை போகிறவர்கள். வருகை பத்தி பேச வேணான்னு ஒருத்தன் சொல்றானா, அவன் பிசாசுக்கு துணை போறவன். ஏன்னா வருகை பத்தி பேசுன்னு பைபிள் சொல்லுது. பேச வேண்டான்னு இவன் சொல்றான். அப்படின்னா வேற யாருமே இல்ல, மறைமுகமாய் பிசாசுக்கு ஊழியம் பண்ணக்கூடியவர்கள் இவர்கள்.